மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 19. அப்பாடா, சாவி கிடைக்கல என்று இளமாறன் பெருமூச்சு விட்ட வேளையில் கதவின் பூட்டு திறக்கும் சத்தம் கேட்டது. அச்சுச்சோ, இப்போ என்ன பண்றது? அவங்க வந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? எங்கேயாவது ஒளியலாமா என்று யோசித்து கொண்டே சுற்றும் முற்றும் பார்த்தான். அப்போதுதான் தன் கால் கட்டி இருப்பதை உணர்ந்தவன், ஐயோ கடவுளே, இது வேற, இப்போ என்ன பண்றது என்று தலையில் கை வைத்து தனக்குள் புலம்பிக் கொண்டே கால்களில் இருக்கும் கட்டுகளை அவிழ்க்க முயன்று கொண்டிருந்தான். அப்போது கதவை திறந்து உள்ளே வந்து விட்டாள் ஜீவிதா. இளமாறனை பார்த்து திகைத்து 2 அடி பின்னே நகர்ந்தாள். விழி விரித்து அவனை பார்த்தவள், யார் ராணி, திருடனா என்றாள். அவள் கேட்ட கேள்வியில் அவளை முறைத்துவிட்டு தன் பார்வையை தன் காலுக்கு மாற்றினான். அவன் பார்வை சென்ற திசையை தொடர்ந்து அவளும் பார்த்தாள். சின்னதாக புன்னகைத்து விட்டு ஸ்டோர் ரூம் கதவை மூடினாள். ஓ, ஏசிபி சார் வேலையா என்று விட்டு சாவதானமாக தான் எடுக்க வந்த பொருளை தேட ஆரம்பித்தாள். ஆச்சரியமாக அவளை பார்த்தான் இளமாறன். முன்பின் தெரியாத ஒருவன் வீட்டிற்குள் இருப்பதை கண்டு அவள் பயப்படுவாள் என்று எதிர்பார்க்க, அவளோ அப்படி ஒருத்தன் அங்கே இல்லவே இல்லை என்பது போல் தனது வேலையை செய்து கொண்டு இருந்தாள். தன்னையே அவன் பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தவள் திரும்பி அவனை பார்த்து, என்ன என்றாள் புருவம் உயர்த்தி. உங்களுக்கு என்ன பார்த்தா பயமா இல்லையா? என்னது என்று கேட்டு முகத்தை சுருக்கினாள். நீ என்ன சிங்கமா புலியா, உன்னை பார்த்து பயப்பட? இல்ல, நான் யாருன்னே தெரியாத ஒரு ஆளு. சட்டென்று அவனை திரும்பி பார்த்து, அதுக்கு என்றாள் முறைத்தவாறு. இல்ல, நீங்க. மேலே இருந்த அந்த பெரிய குக்கரை எடுத்து கீழே வைத்துவிட்டு அவனிடம் வந்தாள். அப்படியே ஒன்று போட்டேன்னா பல்லுகில்லெல்லாம் பேந்துடும். ஏற்கனவே மூஞ்சு முகரையெல்லாம் பேந்து தான் இருக்கு, என்கிட்டையும் வாங்கி சாகணுமா என்றவள் அங்கிருந்த துணியை எடுத்து குக்கரை துடைக்க தொடங்கினாள். அப்போது அவள் செல்போன் ஒலிக்க அழைப்பை ஏற்று பேசினாள். ஜீவா, என்ன ஏசிபி சார், யார் இந்த கோமாளி? வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சிருக்கீங்க, கையை ஃப்ரீயாக விட்டு காலை கட்டி வச்சிருக்கீங்க, அப்போவும் அதை அவிழ்க்காமல் அப்படியே உட்காந்துருக்கான். ஹஹா, உறக்க சிரித்தான் இன்பரசன். அவன் கொஞ்சம் கோமாளிதான். ரூமோட சாவியை ஒழிச்சு வச்சா போதுமா? மாஸ்டர் கீ என்கிட்ட இருக்குன்னு மறந்துட்டீங்களா என்ன? அவ்வளவு முட்டாள்னு நினச்சியா என்ன? நீ அவனை பார்க்குறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஹீஸ் ஹார்ம்லெஸ். கையை கட்டி வைக்காமல் விட்டுருக்கிறப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். சரி விடு, நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அவனோட டேமேஜ் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிடு. அவன் கூறியதும் திரும்பி இளமாறனை மேலிருந்து கீழ் வரை ஒரு முறை ஆராய்ந்தாள். உங்கள் கைவண்ணம் தானா? சரி, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க, நான் வச்சிடுறேன். ஹலோ ஹலோ இன்பா. சொல்லுமா. சாப்பிட இப்போ வீட்டுக்கு வர்றீங்களா என்ன? சில நிமிடங்கள் அந்த பக்கம் அமைதி நிலவியது. சரி, வரேன். அவன் கூறியதும் ஜீவிதாவின் முகம் மகிழ்ச்சியில் மின்னியது. அழைப்பை துண்டித்துவிட்டு இளமாறனை பார்த்தாள். பின் குக்கரை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்றவள் சிறிது நேரத்தில் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸோடு வந்தாள். இளமாறனின் முன் மண்டியிட்டு அமர்ந்தவள் அவன் காயங்களை டிஞ்சர் கொண்டு துடைக்க ஆரம்பித்தாள். அதில் அவனுக்கு எரிய தொடங்க என்றான். அவள் முறைத்த முறைப்பில் கப்பென்று வாயை மூடிக்கொண்டான். சட்டையை கழட்டுடா. ஆ என்று அவன் விழி விரித்து பார்த்தான். உன்கிட்ட தான் சொல்கிறேன், சட்டையை கழட்டு. இல்லை, அங்கெல்லாம் எந்த காயமும் இல்லை. அப்படியே ஒன்று போட்டேன்னா என் புருஷனை பற்றி எனக்கு தெரியாது, மரியாதையை கழட்டுடா என்றவள் அவன் சட்டையின் பட்டனில் அழுத்தமாக தன் கையை வைத்திருக்க அவன் கையின் மேல் அடித்து விலக்கிவிட்டு அவளே சட்டையை கழற்றினாள். உள்ளே அவன் அணிந்திருந்த வெள்ளை பனியனில் ஆங்காங்கே இரத்த திட்டுக்கள் உறைந்திருக்க, பனியனையும் கழட்டு என்றாள். இல்லை, அதெல்லாம் வேண்டாம் என்றவனை ஆழ்ந்த பார்வை பார்த்தாள். டேய், நான் டாக்டருடா, கழட்டு என்றாள் மென்மையான தொனியில். அதிர்ச்சியாக அவளை பார்த்தவன் பின் எதுவும் பேசாமல் தன் பனியனை கழற்றினான். அவன் உடலில் இருந்த காயங்களை பரிதாபமாக பார்த்து என்று கண்களை சுருக்கினாள். ஏண்டா இப்படி தப்பு பண்ணி அடி வாங்கி சாகுறீங்க? ஒழுங்கா இருக்க தெரியாதா? வருத்தத்தோடு கேட்டுவிட்டு காயங்களை துடைக்க ஆரம்பித்தாள். அப்போது காலிங் பெல் ஒலிக்க, இரு, சார் வந்துட்டார் என்று சொல்லிவிட்டு சென்றாள். சிறிது நேரத்தில் இருவரும் உள்ளே வர கதவை சாத்தினான் இன்பரசன். பாவம் இன்பா, எதுக்கு இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்க என்றவாறே வந்து மீண்டும் தன் வேலையை தொடர்ந்தாள். ரொம்ப பரிதாபப்படாத, அவன் என்ன பேசினான்னு தெரிஞ்சா இப்படி நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்ட என்று சொல்லிவிட்டு அங்கே இருந்த ஸ்டூலை எடுத்து போட்டு அமர்ந்தான். அப்படி என்ன சொன்னான்? இளமாறன் இன்பரசனை பார்த்து வேண்டாம் என்பதை போல் தலையசைக்க வேண்டுமென்றே அவன் பேசியதை ஜீவிதாவிடம் கூறினான் இன்பரசன். அதில் பத்திரகாளியாக மாறியவள் பலார் என்று அவன் கன்னத்தில் ஒரு அறை வைத்தாள்.
என் புருஷன் கூட வேற ஒருத்திய சேர்த்து வச்சு பேசுவியாடா நீ என்றவள் அவன் முடியை கொத்தாக பிடித்து ஆட்டினாள். இளமாறன் இன்பரசனை பார்க்க அவன் கவனிக்காதது போல் தன் செல்போனில் பார்வையை பதித்திருந்தான். அவன் கீழுதட்டை கடித்து கொண்டிருந்ததில் அவன் சிரிப்பை அடக்கி கொண்டிருக்கிறான் என்று புரிந்தது. ஜீவிதா கோபமாக அவன் காயங்களில் டென்சரை வைத்து அழுத்தி தேய்த்தாள். ஆ, வலிக்குது வலிக்குது என்று கத்தினான் இளமாறன். வலிக்கட்டும்டா, நல்லா வலிக்கட்டும் என்று விட்டு அவன் காயங்களில் மருந்து வைத்துவிட்டு கட்டு போட்டாள். ஜீவா, வா சாப்பிடலாம் என்று விட்டு இன்பரசன் வெளியில் செல்ல என்று விட்டு இளமாறனை பார்த்தாள். தப்பு இல்லையாடா, அப்படி பேசலாமா? உன்னோட காதலி, அவ பேர் எனக்கு தெரியாது, ஆனால் அவளை பற்றி சார் சொன்னார். அவளை வடி வாங்கியும் உன்னை பற்றி வாயே திறக்கலையாமே. உனக்கு ஒன்று தெரியுமா? உனக்கு பதில் அவள் கொலைப்பழியத்துக்க தயாராக இருந்தாளாம். அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டா. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதும் அவளை பத்திரமா கைக்குள்ள வச்சு பார்த்துக்கோ. நாம தான் உலகம்னு நினச்சி வாடுற பொண்ணுக்கு முன்னாடி நின்று அவளை பாதுகாக்கிற அரணா இருக்கிறவன் தான் ஆம்பளை. அவளை கஷ்டப்படுத்துறவன் கிடையாது, புரியுதா? மென்மையாக அதட்டினாள். அவன் விழிகளில் கண்ணீர் வழிந்து ஓடியது. சரிவிடு, நடந்தது எதையும் மாற்ற முடியாது. இனி இப்படி ஒரு தப்பை பண்ணாத என்றவள். உன் மேலே கொலவெறி வந்துச்சு, ஆனால் உன்னால தான் அவர் இந்நேரம் இங்கே வந்திருக்காரு. இன்னைக்கு அவர் கூட லஞ்சு சாப்பிட போகிறேன், அதுக்காகவே உன்னை சும்மா விட்டுட்டு போகிறேன் என்று சொல்லி அவன் கன்னம் தட்டி விட்டு எழுந்து சென்றாள். அவள் கதவை மூடிக்கொண்டு சென்ற பின்பும் அவள் சென்ற திசையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் இளமாறன். ஜீவிதா காலையில் செய்து வைத்திருந்த குழம்பு ரசம் இரண்டையும் சூடாக்கி கொண்டிருந்தான் இன்பரசன். தன் கைகளை சுத்தப்படுத்தி கொண்டு சமையல் அறைக்கு சென்றவள் இன்பரசனை பின்னே இருந்து அணைத்து கொண்டு அவன் முதுகில் தன் கன்னத்தை வைத்து அழுத்தினாள். கேஸ் எவ்வளவு தூரம் போயிருக்கு? எத்தனை நாளில் முடிப்பீங்க? தெரியலம்மா. ஒரு க்ளூ கூட கிடைக்கலையா? இல்லை. சட்டென்று முகத்தை நிமிர்த்தி அவனை பார்த்தவாறு கேட்டாள். என்ன சொல்கிறீங்க என்பா? யாரோ கொலையை பண்ணிட்டு இவனை அதில் மாட்டி விட பார்க்குறாங்க. அவங்க தப்பிக்கணும்னு இதை செய்கிறாங்களா? இல்லை என்பதை போல் தலையசைத்தான். பின்ன இவன் மாட்டணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. பர்டிகுலராக இவன் ஏன்? இவனுக்கு கொலையாளியே தெரியும்னு நினைக்கிறேன் சொல்லிக்கொண்டே துணியின் உதவியோடு சுட வைத்த உணவு பாத்திரங்களை எடுத்து சென்று டைனிங் டேபிளில் வைத்தான். அப்போ என்ன சொல்கிறீங்க? இவன் உண்மையை மறைக்கிறானா? இல்லை, இவனுக்கே தெரியாமல் எங்கேயோ மாட்டியிருக்கான். ஒன்று இவன் மேலே கொலை பண்ணி விழணும், இல்லைன்னா இவனால் நான் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவன் சாகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. திகைத்தாள் ஜீவிதா. அதுக்காகத்தான் இவனை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கீங்களா? இருவருக்கும் தட்டை வைத்து உணவை பரிமாறினான் இன்பரசன். கவலைப்படாதீங்க, நீங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுவீங்க புன்னகையோடு கூறினாள். அவனும் புன்னகைத்து விட்டு சாப்பிடு என்றான். இருவரும் சாப்பிட்டு முடித்தவுடன் இன்பரசன் கிளம்பி சென்றுவிட ஜீவிதா தட்டில் உணவை வைத்து இளமாறனிடம் எடுத்துச் சென்று கொடுத்தாள். மீண்டும் ரூமை பூட்டிவிட்டு வந்தவள் தன்னுடைய வேலைகளை கவனிக்க தொடங்கினாள். இன்பரசன் ஸ்டேஷனுக்கு சென்றபோது பார்த்திபன் அவனுக்காக காத்திருந்தான். சார், போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்று அவன் முன் அந்த கவரை வைத்தான். பிரித்து அதனை ஒவ்வொன்றாக பார்த்து படித்தான் இன்பரசன். சார். சொல்லு பார்த்தி. ஒரே ஒரு குத்துதான் சார், அதிலே உயிர் போயிடுச்சு. கணேசன் அவ்வளவு வீக்கா என்ன? இல்லை சார் என்றவன் அறையின் வெளியே யாரும் இல்லை என்று பார்த்து கொண்டவன் மெல்லிய குரலில் இன்பரசனிடம் கூறினான். டாக்டர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன? கரெக்டாக எங்கே குத்துனா உயிர் போகும் அப்படின்னு தெரிஞ்சு செஞ்சுருக்காங்களாம். ஸோ நீ என்ன நினைக்கிற? இதை பண்ணது ஒன்று ட்ரெயின்டு ரவுடி, இல்லைனா ஒரு போலீஸ், இல்லைனா ஒரு டாக்டர். நெற்றியை நீவி யோசித்தான் இன்பரசன். யாரா இருக்கும்னு உனக்கு தோணுதா? இல்லை சார், பட் நம்ம விசாரணையை கொஞ்சம் இப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணால் சரியாக இருக்கும்னு தோணுது. ஆனால் பார்த்தி, இவங்க 3 கேட்டகரி தவிர இப்படி செய்ய தெரிஞ்ச இன்னொரு கேட்டகரியும் இருக்குது. யாரு சார்? புன்னகைத்தவன். கொஞ்சம் இன்னும் யோசி, நான் அப்புறமா சொல்கிறேன் என்று சொல்லி கஞ்சி மீட்டினான். மனதிற்குள்ளேயே யோசிக்க ஆரம்பித்தான் பார்த்திபன். அப்புறம் கணேசன் வீட்டில் என்கொயரி முடிஞ்சதா? எஸ் சார். யார் பண்ணது? பரமசிவம் சார். ஓ, ரிப்போர்ட் எங்க? அதனை எடுத்து அவன் கையில் கொடுத்தான். நாம் ஒரு தடவை என்கொயரி போகலாமா? அர்த்தமாக இன்பரசன் கேட்க புரிந்து கொண்டவன் சரி என்று தலையசைத்தான். ஓகே, அவங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணி டைம் வாங்கிக்கோ. எஸ் சார். இன்பரசன் கோரிய அந்த 4வது கேட்டகரியை கணேசனின் வீட்டு ஷோகேஸில் கண்டு கொண்டான் பார்த்திபன். அது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.